ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எக்கு கட்லெட் தான் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது வதங்கிறதுக்காக சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக மட்டன் மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 முட்டை, 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து வேக வச்சு அதை துருவி வச்சிருக்கேன். பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கலருக்காண்டி மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் அது மட்டும் மிஸ்ஸிங்கு. இது கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா கொஞ்சமாக டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை நம்ம பால் எடுத்துக்கணும். பால் பிடிச்சி வச்சு அதுக்கு தேவையான பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா மாவு ரெண்டையும் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாலை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேர்த்து வச்ச அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் அந்த கட்லெட்டை எடுத்து உள்ளே டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் அப்படியே ஒரு டிப் பண்ணால் நல்லா கோட்டிங் ஆயிரும். அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடில் உள்ள எண்ணெயில் இதை போட்டு பொரித்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அங்கிட்ட ஒரு திருப்பி அங்கிட்ட ஒரு திருப்பி நல்லா க்ரீன் ப்ரௌன் கலரில் ஆன உடனே சூப்பராக கிறிஸ்பியாக கட்லெட் ரெடி. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.